பழிவாங்கும் குழி ஒரு முறை ஒரு மேய்ப்பன் ஒரு மனிதனை அவமானப்படுத்தினான். அந்த மனிதனோ மேய்ப்பன் மீது பழிவாங்க எண்ணி அவனுக்கு எதிராக வெறுப்பை மனதில் வைத்துக் கொண்டான். அந்த மேய்ப்பன் யாரும் அதிகம் செல்லாத ஒரு தொலைதூர இடத்தில் தன் ஆடு மாடுகளை மேய்ப்பதை அந்த மனிதன் அறிந்திருந்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனுக்காக ஒரு ஆழமான குழியை தோண்ட முடிவு செய்தான். நடு இரவில் அவன் தோண்ட ஆரம்பித்தான். அவன் தோண்டிக் கொண்டிருக்கும் போதே அந்த மேய்ப்பன் அந்த குழியில் விழுவதையும், ஒருவேளை ஏதாவது உடைந்து போவதையோ அல்லது அதிலிருந்து வெளியேற முடியாமல் இறந்து போவதையோ கற்பனை செய்து கொண்டான். குறைந்தபட்சம் அவனுடைய மாடோ ஆடோ செம்மறி ஆடுகளோ இந்த குழியில் விழுந்துவிடும் என்று நினைத்தான். பழிவாங்கும் கனவுகளுடன் அவன் நீண்ட நேரம் கடுமையாக தோண்டிக் கொண்டிருந்தான். அந்த குழி ஆழமாகிக் கொண்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் விடியல் வந்தபோதுதான் அவன் சுயநினைவுக்கு வந்தான். அந்த நேரத்தில் அவன் தோண்டிய குழி எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த குழியிலிருந்து தன்னால் கூட வெளியே வர முடியாது என்பதை உணர்ந்தான். மற்றவர்களுக்காக ஒரு குழியை மனதளவில் தோண்டுவதற்கு முன்பே நீங்கள் அதை தோண்ட வேண்டுமென்றால் நீங்களே அதில் விழ நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதில் முதலில் விழுபவர் அதை தோண்டியவர்தான். நீதி பழிவாங்குவது என்பது இறுதியில் பழிவாங்க முயல்பவரையே பாதிக்கும் என்பதே இந்த கதையின் நீதி போதனை. நாம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதிலோ அல்லது அவர்களை பழிவாங்குவதிலோ கவனம் செலுத்தும் போது பெரும்பாலும் நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்கிறோம். இந்த கதை பழைய வன்மங்களை விட்டொழிப்பதன் முக்கியத்துவத்தையும் எதிர்மறை உணர்ச்சிகள் நம் செயல்களை தூண்ட அனுமதிக்க கூடாது என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது. கோபத்தாலோ அல்லது வெறுப்பாலோ உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதற்கு முன் நம் செயல்களின் விளைவுகளை பற்றி சிந்திக்க இது ஒரு நினைவூட்டல் இருக்கும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.